சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் வரும் பூஜைகள் அனைத்தும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு நாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு ஏதாவது பூஜைகள் நீங்கள் சொல்லுங்கம்மா ஆலயத்தில் போய் செய்வதற்கு என்று உங்கள் வேண்டுதலுக்கு நாங்கள் இந்த பதிவு கொடுக்கின்றோம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதன்கிழமை, ஏற்கனவே புதன்கிழமையும் மகாவிஷ்ணுவும் இந்த புரட்டாசி மாதமும் பற்றி நாம் நிறைய பேசியிருக்கோம். இந்த புதன்கிழமை நாளில் வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு புதன்கிழமை எப்போ நீங்கள் எடுத்தாலும் சரி, வளர்பிறை தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் உங்களுடைய விருப்பம், எந்த தினமாக இருந்தாலும் புதன்கிழமை என்றாலே அந்த நாள் நன்றாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த நாளில் பச்சை புடவை, உங்கள் வசதிக்கேற்ப பச்சை புடவை, பச்சை வளையல், பச்சை அதாவது துளசி, மறிக்கொழுந்து, இந்த மாதிரி பச்சை நிறம் உள்ள மலர்கள், பச்சை ஆப்பிள் கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அதே பச்சை நிறத்தில் இருக்கும் ஆரஞ்சு, அதுவும் பச்சையாக இருக்கும். கொய்யா, அதுவும் பச்சையாக கிடைக்கும். பசுமை நிறைந்ததாக, அதாவது நீங்கள் அதை தாம்பாளத்தில் வைக்கும் பொழுதே பசுமையாக இருக்கும், பச்சை பசேல் என்று அது மிகவும் நன்றாக இருக்கும் பார்ப்பதற்கு. நெல்லிக்கனி வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு கனி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எதுவும் நீங்கள் வாங்க முடியாத பட்சத்தில் மாங்காய் ஒன்று வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் பச்சை வாழை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இப்படியாக நீங்கள் ஐந்து கனிகள் பச்சை நிறத்தில் வாங்கி, பச்சை புடவை, பச்சை வளையல்கள் இப்படி அம்மாவுக்கு வாங்கி தாம்பாளத்தில் வைத்து தாயாருக்கு நீங்கள் ஆலயத்தில் கொண்டு போய் கொடுங்கள். இது இந்த மாதத்தில் ஒரு முறை செய்தால் போதுமா என்றால் உங்களின் விருப்பம். ஆலயத்திற்கு செய்வதற்கும் தானங்கள் தர்மங்கள் செய்வதற்கும் வரையறை கிடையாது. நம் வசதிகளுக்கேற்ப எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு பல மடங்கு நன்மையே செய்வார்கள். இப்படி நீங்கள் செய்யும் அந்த நாளில் கொத்தமல்லி சாதம் அல்லது புதினா சாதம், அதாவது ஒரு பசுமை நிறைந்த ஒரு சாதம் நீங்கள் அங்கே அன்னதானமாக கொடுக்கலாம். அதுவும் மிக மிக நன்மையை தரும். அதாவது நீங்கள் காலை நேரமாக இருந்தால், மதியத்துக்குள் கொடுப்பவராக இருந்தால் நீங்கள் அன்னம் கொடுக்கலாம். மாலை நேரத்தில் கொடுக்கின்றீர்கள் என்றால் பச்சை பயிறு சுண்டல் செய்து நீங்கள் ஆலயத்தில் கொடுத்து பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லலாம். இப்படி கொடுக்கும் பொழுது, தாயாருக்கு நீங்கள் செய்யும் பொழுது, அங்கே அவர்கள் தம்பதி சமேதரராக இருக்கும் ஆலயங்கள் என்றால் பட்டு வேஷ்டியும் பட்டு துண்டும் சேர்த்து நீங்கள் ஆலயத்தில் கொடுக்கலாம். இருவருக்கும் சேர்த்து, அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்து உங்கள் பூஜையை நிறைவேற்றி கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் என்ன கோரிக்கை, அதாவது ஏதாவது கோரிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம். இது மாதத்தில், அதாவது புரட்டாசி மாதத்திற்குள் ஒரு முறை நீங்கள் செய்து கொள்ளலாம். மிகவும் அற்புதமாக உங்களுக்கு இந்த பூஜை இருக்கும். அது நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப விசேஷமா இருக்கும். பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா மன நிறைவை தரும். உங்கள் வாழ்க்கையும் பசுமையாக அந்த இறைவி உங்களுக்கு அருள் புரிவார். செய்து பாருங்கள். இந்த புரட்டாசியில் எவ்வளவு நீங்கள் செய்தாலும் தெய்வங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிறைந்த குணம் இருக்கும். இப்போ இந்த மாசத்துல ஒரு விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, பித்ருக்களின் வழிபாடும் இந்த மாதத்தில் முக்கியமாக வரும். தெய்வங்களின் வழிபாடும் முக்கியமாக வரும். அதற்காக தான் இந்த மாசத்திற்கு நிறைய அந்த அசைவம் தவிர்ப்பது, நிறைய விஷயங்கள், அதாவது நாம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து புண்ணிய காரியங்கள், நாம் பூஜை வழிபடுதல், இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மென்மேலும் வளர தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.